இன்றைக்கி பைப்போலார் டிஸார்டர்ன்ற நோய் இருக்குதான், அதாவது இருமுனை மன அழுத்தம். இது எனக்கு 2 வயசாக இருக்கும் போதே சொல்லிட்டாங்க. அப்போல இருந்த என்னோட ஒருத்தன் உருவானான். அவன் என்னோட சந்தோஷம், சோகம், நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே கூட இருப்பான். அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஒரு கம்பெனி நல்லா நடத்தி வந்த நீ, அதை ஏகப்பட்ட சரக்கு கைமாற்றி வாழ்க்கையை நல்லா வாழ்ந்து வந்த நீ, இப்படி 4 செவத்துக்குள்ளே அடங்கி வரதுக்கு கொஞ்சம் கூட நல்லா இல்லை. இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல, எல்லாத்தையும் மறந்து நல்ல வாழ்க்கையை தொடங்குறேன். வெளிநாட்டில் ஏகப்பட்ட தொடர்பு இருந்து நீ அடங்கி கிடக்குது எனக்கு பிடிக்கல. இப்போ கூட நீ நினைச்சா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன். அதை பார்த்து வாழ்க்கையில் நீயும் ஜெயிக்கலாம்னு உன்னோட டாக்டர், அம்மா, அப்பா எல்லாருக்கும் உதாரணமாக மாறி நீ நினைச்சா நல்ல முடியும். ஆமாம்ல, அதை தொடர்ந்து செய்கிறதால என்ன தப்பு? நம்ம ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்? நாளை காலையில் 10 மணிக்கு நம்ம கம்பெனிக்கு 2 சரக்கு வர வேண்டியது. அதை முதல்ல கைமாற்றும். அதுக்கப்புறம் சரி நம்ம செய்யலாம். நாளை காலையில் 10 மணிக்கு நம்ம கம்பெனிக்கு 2 சரக்கு வர வேண்டியது. அதை முதல்ல கைமாற்றும். Nyamba. Itu aja nyamba. இப்படி 4 செவத்துக்குள்ளே அடங்குகிறது ஒன்றும் கூட இல்லை. எல்லாத்தையும் 4 செவத்துக்குள்ளே ஒன்று கட்டும் போது எல்லாத்தையும் மறந்து இந்த வாழ்க்கையை தொடங்கும். வெளிநாட்டில் ஏகப்பட்ட தொடர்பு இருந்து அடங்கி மறக்கிறது வெளிநாடு சம்பாதிக்கிறேன். இப்போ கூட நினைச்ச லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன். இந்த பாட்டு வாழ்க்கை நினைச்ச நடந்து டேய் நீ என்னோட 5 நேரம் தூங்குற? என்னோட அப்பாவோட பிறந்த நாள் ரெண்டு டிசம்பர் 13 அப்பாவுக்கு பிடிச்ச ப்ளூ கலர் ஷர்ட் கிஃப்டாக கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு இப்போ தூங்குறாய். அப்பாவுக்கு நம்ம கொடுக்குற சர்ப்ரைஸில் நெக்ஸ்ட் பர்த்டே வரும் வரைக்கும் அப்பா மறந்துடவே கூடாது. அப்போ நம்ம ஒரு பிளான் பண்ணலாம்ல, அதை சொல்கிறேன்.
அதை விட்டுட்டு இப்படி தூங்குற 4 செவத்துக்குள்ளே ஒவ்வொரு நாள் சொல்லி இருப்பேன். அப்பாவுக்கு நம்ம கொடுக்குற சர்ப்ரைஸில் நெக்ஸ்ட் பர்த்டே வரும் வரைக்கும் அப்பா மறந்துடவே கூடாது. அப்போ நம்ம ஒரு பிளான் பண்ணலாம்ல, அது சொல்கிறேன். அதை விட்டுட்டு இப்படி தூங்குற 4 செவத்துக்குள்ளே. ஆமாம் இல்லை, டிசம்பர் 13 அப்பாவுக்கு பிடிச்ச ப்ளூ கலர் ஷர்ட் கிஃப்டாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு நினச்சேன்னுச்சுன்னா எல்லா விஷயத்தையும் முடிக்கிற முன்னாலே திரும்ப திரும்ப அதை பற்றி சொல்லி கேட்கறதுக்கு நல்ல இல்லை. வேகம் அதை பற்றி யோசி. நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு பொறுமையாக கேளு. நம்ம அப்பாவுக்கு இன்னைக்கு ஒரு 3 மணி சாயந்தரம் 3 மணியை போல் போய் அப்பாவுக்கு நம்ம பெரிய கிஃப்ட் ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பர்த்டே வரும் வரைக்கும் அப்பா அதை பற்றி மறந்துடக்கூடாது. அப்பாவுக்கு நீ எதுவும் செய்ய வேண்டாம், எனக்கு தெரியும். அப்பாவுக்காக வேண்டி நீ எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுப்பான் எனக்கு தெரியும். அதனால தான் சொல்கிறேன், அப்பாவுக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு கிஃப்டாக பார்த்து கொடுத்து அப்பாவை நம்ம ஒரு ஃபுல் சர்ப்ரைஸ் ஒன்று பண்ணுவோம். அதுக்கு ஃபுல்லாக நம்ம ப்ரிப்பேர் ஆக வேண்டியது. அதை பற்றி மட்டும் யோசி.